ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்த்திகை 25. நான் இன்றைக்கி ஒரு விதமான குழம்பு பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை குழம்பு பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. நான் வந்து முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டு உருவி வச்சுக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இதை நான் வாஷ் பண்ண தேவையில்லை. மண் தூசி எதுவுமே இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. அதனால் நான் வந்து எனக்கு ஒரு கைப்பிடி அளவு நான் முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கிறேன். நல்லா பிஞ்சு முருங்கைக்கீரையாக தான் இருக்குது. முருங்கைக்கீரை எனக்கு கொஞ்சம் தான் நான் போடுவேன், ரொம்ப போட்டுறக்கூடாது. ரொம்ப போட்டால் ஒரே முருங்கைக்கீரை தான் நிறையா இருக்கும். டேஸ்ட்டு முருங்கைக்கீரை டேஸ்ட் வந்து குழம்பா மாதிரி குழப்பி ஆகிடும், குழப்புன மாதிரி ஆகிடும். அதனால் லிமிட்டாக போடுங்க முருங்கைக்கீரை. நான் முருங்கைக்கீரை உருவிக்கிறேன். முருங்கைக்கீரை தான் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் சாப்பிட்டா நல்லது. ஒரு நாள் கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ஒரு நாள் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம், ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு வாரம் முருங்கைக்கீரை குழம்பு, ஒரு வாரம் சூப் வச்சு குடிக்கலாம். அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணலாமே தவிர ஒரே மாடல் குழம்பே சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று செய்யணும் எப்பவுமே. அதுமாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த முருங்கைக்கீரையை ஏதோ ஒரு அடை செய்து கூட சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை அடை, அந்த கேழ்வரகுல அடை செய்யும்போது முருங்கைக்கீரையும் வெங்காயத்தையும் போட்டு அடை செய்வாங்க. அந்த மாதிரி செய்துக்கிடலாம். முருங்கைக்கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எப்படியோ யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து ரொம்ப அதிகம் இதில். அதனால் நான் வந்து இந்த வாரம் வந்து முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். மற்றதெல்லாம் பொரியல் பண்ணிடலாம், இல்லை வச்சிட்டா கூட. இது உருவத்துக்கு கஷ்டம்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பறித்து வச்சிட்டிங்கன்னா அப்படி உதிர்த்தாலே வந்துடும். இப்படி உதிர்த்துனாலே வந்துடும். அதனால் அந்த மாதிரி செய்துக்கலாம். நம்ம டைம் இருக்கவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடியே பறித்து வச்சிட்டா ஒரு மணி நச்சு நச்சுன்னு இருக்கும், கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் சொல்கிறேன். இப்போ நான் வந்து முருங்கைக்கீரையை போதுமான அளவு உருவி வச்சிட்டேன். இப்போ வந்து சாம்பார் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்க போகிறேன் முழுசாக. இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் துவரம் பருப்பும் பச்சரிசியும் வறுத்து வச்சுக்கணும், பொடி செய்து வச்சுக்கணும். துவரம் பருப்பு, பச்சரிசி. ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுருக்கேன். அது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது இதை ரெடி பண்ணி வச்சுருவோம். முருங்கீரை போதுமான அளவு நான் எடுத்துக்கிட்டேன், போதும். இனிமேல் வெங்காயத்தை அரிஞ்சிடுவோம். எப்பவும் ஒரே மாதிரியான குழம்பு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து சாம்பார் வெங்காயம், சாப்பு பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் உருவி வச்ச முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, புளி ஊற வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. இப்போ முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கிடணும். அந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கிறேன். நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி நான் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும். இது வந்து குழம்பு திக்காகிறதுக்கு தான். இப்போ நான் வந்து இதை ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சே வருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்தோம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுபடுறதுக்குள்ள நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை குழம்புக்கு. நான் வந்து ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். அதுக்குள்ளே இதை ஃப்ரை பண்ணி சேர்ப்போம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன்,
தேங்காய், மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு 4 போல் காஞ்ச மிளகாய். நல்லா இல்லை, உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், தேங்காய் இது இவ்வளோ போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். இது அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடமா கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் பார்த்துக்கணும். நம்ம கிளறிட்டே இருக்கணும். நான் அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா ப்ரௌன் கலரில் வறுபட்டுச்சு. நான் சிம்மில் வச்சு தான் வறுத்தேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூட்டிலேயே அது இன்னும் நல்லா வறுபட்ட மாதிரி ஆகிடும். அப்படியே விட்டுடலாம். இந்த கடாயில் அப்படியே சூட்டிலேயே இருக்கட்டும். அதை நான் வறுத்துட்டேன். அதுக்குள்ளே இதை நான் வந்து தேங்காய், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் பதத்தில் வச்சுக்க போகிறேன். இதை பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போகிறனால சீக்கிரமாகவே நான் லஞ்சை பண்ணிடுறேன். நான் ஒரு அடுப்பில் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அதை வந்து வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக கோயிலுக்கு போக முடியும். இப்போ நான் வந்து தோரம் பருப்பை கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த முருங்கைக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 தோசை செய்து வச்சுக்கிறேன். ஏன்னா முருங்கைக்கீரை குழம்பே டிஃபனுக்கும் அந்த குழம்பே ஊற்றி, தோசைக்கும் அந்த குழம்பே ஊற்றி சாப்பிட்டுட்டு டிஃபன் வேலையும் முடிஞ்சுது. மதியம் லஞ்சும் முடிஞ்சுது. நம்ம ரிலாக்ஸாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வந்து வேகமாக சமையல் செய்கிறத விட செய்து வச்சுட்டு போனால் ரிலாக்ஸாக இருக்கலாம். மாவை ரெடி பண்ணிட்டேன். 4 தோசை சுட்டு எடுத்துக்கிறேன்.